Hi guys, welcome to another video Salesforce in Tamil. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு Salesforce டெவலப்மெண்ட் உண்டான சில பேசிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் சில பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் ப்ரோக்ராமிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது IDE அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த IDE நான் ஏன் இப்போ கவர் பண்ணுறேன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக கிராமர் கற்றுக்கணும். அதாவது வந்து சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிஃபோர் அந்த டெப்த்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க, ஸோ எதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஇனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். இது வந்து அகெயின் ரொம்ப ஒரு பேசிக் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பண்ண முடியும்னா உங்களால் வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு கோடு எழுதணும். ஸோ அது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அகெயின் ரொம்ப டிஃபால்ட் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கம்பைலர் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீபக்கர் இருக்கும். இப்போ வந்துட்டு ப்ரீவியஸாக உங்களுக்கு ஒரு கோட் எழுதணும்னா இது டெக்ஸ்ட் பேஸ்டு தான் உங்களோட லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நார்மலாக நீங்கள் வந்து நோட் பேட்லையோ இல்லாட்டி நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்லையோ உங்களோட கோடை எழுதி அதை வந்து நீங்கள் வந்துட்டு கம்பைலரில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் இந்த ஐடி என்ன பண்ணுன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் இருக்கும், அதே இடத்துல கம்பைலர் இருக்கும், அதே இடத்துல உங்களுக்கு ஒரு டீபக்கரும் இருக்கும். சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட் எடிட்டர்னா என்னன்னா இதுதான் அந்த பிளேஸ் வேர் யூ கிரியேட் யுவர் கோட். நீங்கள் இங்கே தான் உங்களோட கோடை வந்து எழுத போறீங்க, எடிட் பண்ண போறீங்க, எல்லா விஷயமும் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் எழுதின கோடு வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்பைல்டாக இருக்கும். கம்பைலர் என்ன பண்ணுன்னா அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிடும். டீபக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா இது பேசிக்காக வந்து ஒரு டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட ஐடியாலஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடு எழுதும் போதே அந்த கோட்ல வந்து எரர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு ஒரு மேபி எரருக்கு முன்னாடியே என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும் எரர் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறது தான் வந்து ஒரு ஐடிஇ. ஸோ ஒரு ஐடிஇ யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஒரு கோட் எழுத முடியும். பட் நான் ரொம்ப அகெயின் மினிமமாக நம்ம என்னென்ன இருக்கோ பேசிக்காக இருக்கோ அதை மட்டும் சொன்னேன். பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதர் விஷயம் இருக்கும். ஸோ அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியோட பர்பஸ் வந்துட்டு உங்களோட டெவலப்பரோட லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக்குறது. ஸோ வந்துட்டு ஈஸியாக கோட் எழுதி அதை டிப்ளாய் பண்ணி அதில் இருக்கிற இஷ்யூஸை டீபக் இன்கேஸ் வந்து நீங்கள் எழுதுகிற கோடில் வந்து லாஜிக்கல் இஷ்யூ எரர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இந்த எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு ஐடிஇ. ஸோ இப்போ நம்மளோட சேல்ஸ்ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இங்கே போட்டிருப்ப அகெயின் டோட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் கோட் எடிட்டர் இருக்கும், பில்டிங் ஆட்டோமேஷன் டூல்ஸ், டீபகர் அண்ட் இன்டெலிஜென்ட் கோட் கம்பெனி. இதுதான் சேம் திங் தான் இங்கே எழுதியிருக்கேன். சேல்ஸ்ஃபோர்ஸில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு ஐடிஇ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டெலிஜே ஐடியாவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெவலப்பர் கன்சோல் யூஸ் பண்ணி பண்ணலாம். அகெயின் இது ஒரு ஐடிஇ தான். பட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் அதாவது ப்ரௌசர்லேயே உங்களால் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இது இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. என்னோட சஜஷன் வந்துட்டு ஃபியூச்சரில் மேபி நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறேன். பட் டெவலப்பர் கன்சோலில் அகெயின் சேம் நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட், டீபக், டெஸ்ட் அப்ளிகேஷன் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதை தாண்டி சில அடிஷ்னல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐடி அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட்லையோ இல்லாட்டி இன்டெலிஜேலையோ உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். பட் இந்த செஷனில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி டெவலப்பர் கன்சோலை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவலப்பர் கன்சோல் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கோடை வந்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அகெயின் இதோட ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். அந்த பிளேஸை வந்து பார்க்கலாம், டெவலப்பர் கன்சோல் எப்படி போகிறது, அங்கே வந்துட்டு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அகெயின் டீபக்கிங், டெஸ்டிங், செக்கிங் பர்ஃபார்மன்ஸ், SOQL queries, இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து டீப்பராக நம்ம போகலாம். பட் அகெயின் நம்ம டேரெக்டாக வந்து ஆர்குக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெவலப்பர் கன்சோலை வந்து பார்க்கறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு டெவலப்பர் ஆர்க் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து அட்மின் செஷன்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டெவலப்பர் ஆர்க் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஒரு டெவலப்பர் ஆர்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பேசிக்காக இதுதான் உங்களோட ஆர்க். இந்த ஆர்கில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு சாஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு இதெல்லாம்
ப்ரீடிஃபைன்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் மேலே உங்களுக்கு சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டப் பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் கன்சோல் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து கன்சோலுக்கு போக முடியும். ஸோ நார்மலாக இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு செப்பரேட் டேப்ல ஓப்பன் ஆகும். சரிங்களா? பேசிக்காக இது வந்து இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணுறேன். அகெயின் செட்டப் கிளிக் பண்ணி டெவலப்பர் கன்சோல் பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸிஸ்டிங் டேபுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெவலப்பர் கன்சோல் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ பேசிக்காக இதோட ஃபுல் ஸ்க்ரீன் எனக்கு கிடைக்கல. பட் ஃபைன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோம் பேஜ் இருக்கு. இதோட பக்கத்து டேப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டெவலப்பர் கன்சோல் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பக்கத்து பக்கத்து டேப்லேயே என்னால் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் டெவலப்பர் கன்சோல் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயின் பேன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட கோடை வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெயின் பேன் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட கோட் எழுத போறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு செக்ஷன் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேப்ஸ் பேன் சொல்லுவோம். இங்கே லாக் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த டெவலப்பர் கன்சோலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1 மினிட். ஓகே. ஓகே. ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த டெவலப்பர் கன்சோல் தான் நீங்கள் கோட் எழுத போறீங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த நியூ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ அபெக்ஸ் கிளாஸ் எழுதலாம், ட்ரிகர் எழுதலாம். இந்த விஷயம்லாம் நம்ம டீப்பராக பார்க்கலாம். பட் ஃபார் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சும்மா நான் ஒரு நியூ அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அது நேம் வந்து நான் டெமோ 1ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? கிளாஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்துட்டு ஓகே. ஃபைல் நியூ டெமோன்னு நான் ஒரு நேம் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டெமோ கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் இந்த பிளேஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ் கோர் எடிட்டர். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட கோடிங்கை வந்து எழுத போறீங்க. சரிங்களா? அகெயின் ஸோ நம்ம இப்போதைக்கு சின்டாக்ஸ்குள்ள எங்கேயும் போகிறதில்ல. இந்த பிளேஸ்ல தான் வந்து நீங்கள் வந்து கோடிங் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டெவலப்பர் கன்சோலில் என்னென்ன இருக்கு அதோட பேசிக் ஐடியாஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அகெயின் ரைட் சைடில் ஹெல்ப் இருக்கு. இந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட இன்னொரு டேப்ல வந்து ஹெல்ப் டாக் ஓப்பன் ஆகுது. இது டேரெக்டாக உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் ஹெல்ப் டாக்குமெண்ட் பேஜுக்கு போகுது. ஸோ டைம் இருக்கும்போது இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் என்னென்ன இருக்கு, நான் சொன்ன மாதிரி டெவலப்பர் கன்சோலில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்ப் டாக்குமெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அகெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஸோ இந்த டெவலப்பர் கன்சோல் இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். ஸோ பேசிக்காக நான் இப்போ என்னோட விண்டோஸ் சிஸ்டமில் இருக்கேன். நான் control.o கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் ஓப்பன் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இங்கே Ctrl+Shift+A கொடுத்தீங்கன்னா ஓப்பனிங் லைட்னிங் ரிசோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். இது அகெயின் மெதுமெதுவாக உங்களோட கரியர்ஸ் வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனானமஸ் விண்டோட என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் Ctrl+E இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா ஹெல்ப்ல இருந்து ஷார்ட்கட் கீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள என்னென்ன ஷார்ட்கட்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. அகெயின் ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். இதோட அல்டிமேட் ஐடியா வந்துட்டு கோட் எழுதும் போது உங்களுக்கு இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் 18 இருக்கு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணி நான் இது வந்து ஒரு 30 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் சைஸ் இங்கே சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி எடிட்டர் தீம் இருக்கு. தீமையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக சில தீம்ஸ் இருக்கும். அது ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோபால்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டார்க் ப்ளூ மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களோட டெவலப்பர் கன்சோலோட யூஐ வந்து சேஞ்ச் பண்ணணும். ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் தீம் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. query pan, apex auto complete, true false எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து உங்களால் வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ண முடியும். இது சும்மா 2-3 மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. பட் லேட்டராக நம்ம ஒவ்வொன்றும் கோட் சின்டாக்ஸ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து நம்ம எழுதுறப்போ இதை பார்க்கலாம். ஸோ அகெயின் மேபி ஃபாண்ட் சைஸ் அண்ட் தீம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் நான் வேற ஏதாவது தீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தீம் சூஸ் பண்ணி நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட மெயின் என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தீம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இந்த ஹெல்ப் பேஜில் கடைசியில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் காம்பனன்ட் லைப்ரரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அகெயின்
இது வந்து உங்களோட Salesforce லைப்ரரி பேஜஸ்க்கு போகும். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, சாம்பிள் ஆர் சஜஸ்டட் லைட்னிங் பேஜஸ், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகைன் இந்த சிச்சுவேஷன்ல, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு டெஃபினட்டா அது ஹெல்ப் ஆகும். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ல லைட்னிங் காம்பனன்ட் லைப்ரரி இந்த விஷயம்லாம் இருக்கு. ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஒர்க் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனியில வந்துட்டு நான் ஒரு டெவலப்பரா இருக்கேன், நம்ம ஒரு டெவலப்பரா இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வரும்னு அவசியம் இல்ல. மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் டீம்ல இருக்கேன். அங்க 3 டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து ஆப்ஜெக்ட், அதாவது பேசிக்கா டேட்டா சம்மந்தப்பட்டதா இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, யுஐ சம்மந்தப்பட்டதா இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எல்லா கோடையுமே வந்துட்டு இங்க நான் அகைன் ஃபைல் நியூன்னு குடுத்து பக்கத்துல வச்சு எழுதுறது கன்ஃப்யூஸா இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, வொர்க் ஸ்பேஸஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட் வொர்க் ஸ்பேஸ் இருக்கு. நான் ரீநேம் கரண்ட் வொர்க் ஸ்பேஸ் குடுக்குறேன். இதுல எந்த நேமும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ ப்ராஜெக்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். ப்ராஜெக்ட் 1 இது வந்து இப்போ அ டேட்டா அண்ட் மாடல் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இது ஒரு வொர்க் ஸ்பேஸ். இந்த வொர்க் ஸ்பேஸ்ல வந்து ஒரு நேம் குடுத்துருக்கேன். அது பேர் வந்துட்டு டேட்டா ஆன் மாடல் குடுத்துருக்கேன். இப்போ அதே மாரி எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, நீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நியூ வொர்க் ஸ்பேஸ் இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, நான் ப்ராஜெக்ட் 2 குடுக்குறேன். ப்ராஜெக்ட் 2ல வந்துட்டு சாரி ம் ப்ராஜெக்ட் 2ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது வந்து யுஐ பேஸ்டான அ கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நான் அது யுஐ குடுத்துக்கிறேன். இப்போ நான் செகண்ட் வொர்க் ஸ்பேஸ் வந்தோனே, இதோட பிரெஃபரன்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த இது வந்துருச்சு. இப்போ நான் அகைன் இங்க போயிட்டு ஒரு நியூ லைட்னிங் வெப் காம்போனன்ட் வேணும்னா, அத நான் கிரியேட் பண்ணிக்கலாம். நேம், டிஸ்கிரிப்ஷன் குடுத்து சேவ் குடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து வொர்க் ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட்டா வொர்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாரி இப்போ இன்னொரு வொர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் 3 குடுக்குறேன். அண்ட் இது வந்து இப்போ ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் சேவ் குடுத்தீங்கன்னா, இப்போ 3 ஒரு வொர்க் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த வொர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வொர்க் ஸ்பேஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு உங்களுக்கு எந்த வொர்க் ஸ்பேஸ்க்கு போய் நீங்க வொர்க் பண்ணுமோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அல்டிமேட்லி செப்பரேட் ப்ராஜெக்ட்டா ஸ்ப்ளிட்டா இருக்கும். இப்போ எனக்கு வந்து அகைன் டேட்டா அண்ட் மாடியூல் தான் எனக்கு வேணும்னா, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்துரும். அங்க இருக்கிற உங்களோட கோட வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல அங்கிருந்து சேஞ்சஸ் நீங்க பண்ண முடியும். ஸோ வொர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் திங் தான். இது ரியல் டைம்ல நம்ம ஃபர்தரா பார்க்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதுல அவைலபிளா இருக்கும். டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட்ல நம்ம இப்போதைக்கு எதுவும் பார்க்க வேணாம். ஸோ பேசிக்கா சொன்ன மாரி இந்த டெவலப்பர் கன்சோல்குள்ளேயே உங்களால கோட் எழுத முடியும். அதே மாரி டீபக் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்கும். இத நம்ம ஒரு கோட் எழுதுனதுக்கப்புறம் நம்ம லேட்டரா வந்து பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் இருக்கு. எடிட்டும் சிமிலர் தான். உங்களோட எக்ஸிஸ்டிங் கோட்ல வந்து எடிட் இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அண்ட் ஃபைல் பட்டன்ல பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு நியூ கிளாஸ், ட்ரிகர் இதெல்லாம் எழுத முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன? இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் கோட் ஓப்பன் பண்ணா நீங்க ஓப்பன் குடுத்து அந்த கோட நீங்க சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நீங்க வந்து அத ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அகைன் ஃபைல்ல இருக்கிற பேசிக் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சேவ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். அதெல்லாம் ஓகே. அண்ட் டீபக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல வந்து நம்ம டீபக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேசிக்கா உப்ஸ் கான்செப்ட்ல கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். உங்களோட கோட் வந்து பேசிக்கா 2, 3 லைன்ல கம்ப்ளீட் ஆகாது. கிளாஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா வந்துட்டு நீங்க பண்றது கரெக்ட்டா இருக்கா? அதாவது ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு ரஃப் நோட் மாரி ஒரு மேக்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வொர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு ஓப்பன் எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோ கண்ட்ரோல் இ இந்த ஷார்ட்கட். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு நார்மல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இது ஒரு நார்மல் ரஃப் நோட் மாரி. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்றீங்கன்னா, அது இங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஈக்குவல் டூ 20 அப்படி நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ அகைன் நம்ம வந்து சின்டாக்ஸ் பார்க்குறப்போ, நான் வந்து டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். என்னென்னன்னு சொல்லி. பட் இந்த அ கரண்ட்ல வந்துட்டு சிஸ்டம் டாட் டீபக் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அகைன் ஒரு ரஃப் நோட் மாரி இப்ப நான் ஒரு கோட் எழுதப் போறேன். அந்த கோட நான் மெயின் கிளாஸ்ல எழுதாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ரஃப் நோட்ல நான் வந்து பிராக்டிஸ் பண்ற மாரி சரிங்களா?
அகைன் சின்டாக்ஸ்லாம் ஃபுல்லாக செக் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ரஃப் நோட்டில் எழுதுறத நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எக்ஸிக்யூட்னு இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், ஓப்பன் லாக் எக்ஸிக்யூட் ஹைலைட்னு இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அந்த பர்டிகுலர் கோடு வந்து உங்களுக்கு ரன் ஆகி கீழே லாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டேப் ஸ்பேனில் லாக் டெஸ்ட் செக் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த லாகில் வந்து நான் இப்போ ரன் பண்ணது உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அகெயின் இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஃப்ரேம், எக்ஸிக்யூட்டபிள், ஃபில்டர்னு எல்லாமே இருக்கும். இதில் இந்த டீபக் லாக் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரன் பண்ண அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு 20 காமிக்குது. 20 ஏன் காமிக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா பேசிக்கா நான் வந்து ஒரு ஓகே, பேசிக்கா வந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ல வந்து 20 கொடுத்துருந்தேன். அதை வந்து அவுட்புட்டா வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருந்தேன். அது எனக்கு அவுட்புட்டா வருது. ஸோ அகெயின் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் என்னங்கிறது நம்ம டீப்பரா பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 206 கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றப்போ ஓப்பன் லாக் கொடுக்குறேன். ஓப்பன் லாக் கொடுத்தா என்ன ஆகும்னா இது ரன் ஆகி இந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகி தெரியும். சரிங்களா? ஓப்பன் லாக் கொடுத்துட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இந்த என்டையர் ப்ரோக்ராம் ரன் ஆகி இந்த லாகை டபுள் கிளிக் பண்ணாம அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல போய் நான் வந்து டீபக் ஒன்லி கொடுக்குறேன். இப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 206 இருக்கு. ஏன்னா வந்துட்டு எனக்கு 206 தான் பிரிண்ட் பண்ண சொன்னேன். அதுதான் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அகைன் இதை பற்றி டீப்பராக போகலாம். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டீபக் எக்ஸிக்யூட்டிவ் அனானமஸ் விண்டோ அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். ஏன்னா கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணியே நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் இந்த சிஸ்டம் டாட் டீபக் மட்டும் நீங்கள் ரன் பண்ணுன்னா எக்ஸிக்யூட் ஹைலைட்டட் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஐடியலி டெவலப்பர் கன்சோல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு பிளேஸ் வேர் யூ வில் ரைட் யுவர் கோட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் சோர்ஸ் கோட் எடிட்டர் இருக்குது. இங்கே தான் நீங்கள் கோட் எழுதுவீங்க. உங்களால் வந்துட்டு டீபக் பண்ண முடியும். உங்களால் வந்துட்டு அகெயின் அடிஷ்னல் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ சஜஷன்ஸ் இருக்கும். ஒரு கோட் எழுதுறப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் வரும். அதை பேஸ் பண்ணி உங்களால் கோட் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போதைக்கு நான் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஐடி டெவலப்பர் கன்சோல்குள்ளே போய் நான் பண்ண இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபியூச்சரில் வந்து நம்ம அகெயின் நான் சொன்ன மாதிரி சின்டாக்ஸ் பற்றி படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு இந்த டெவலப்பர் கன்சோல்குள்ளே வந்துட்டு அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபீட்பேக் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. பாய்.